கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் மிகுதி என்று கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையினால் கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். திட்டத்தை எண்ணி பார்ப்போம். உலகில் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அத்திட்டத்தை நாம் நிறைவேற்றினால் மட்டுமே இறைவனிடம் செல்ல முடியும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்வது எப்படி? வேத வாசிப்பும் ஜெபமும் தேவ சித்தத்தை நம்ம வெளிப்பட செய்கின்றன. வில்லியம் வில்பர்ஃபோர்ஸை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய மகத்தான பணிகளை செய்தார். இங்கிலாந்து நாட்டில் அடிமை வியாபாரமும் அடக்குமுறைகளும் மலிந்திருந்த காலம் அது. இங்கிலாந்தின் பொருளாதாரமே இவ்வடிமைகளின் வேலையை சார்ந்தே அமைந்திருந்தது. சமத்துவம் என்பதே அங்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாததாக காணப்பட்டது. ஏனெனில் அடிமைகளை அவர்கள் மனிதர்களாக பாவிக்கவே இல்லை, விலங்கினும் கொடியவர்களாக கருதி அவர்களை நடத்தினார்கள். 1784 மறுபிறப்பு ரட்சிப்பு அடைந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அரசியலில் ஈடுபட்டார். இளம் வயதிலேயே பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலில் காணப்பட்ட ஒழுக்கமற்ற செயல்கள் மன வெறுப்பை தந்தன. எனினும் கடவுள் தனக்கு தந்த 2 பெரிய திட்டங்களை எண்ணி பார்த்தார். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், ஒழுக்கத்தில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பவைகளே அந்த 2 திட்டங்களாகும். வேதாகம ஆதாரத்துடன் தன்னுடைய சீர்திருத்த பணியை திறம்பட ஆரம்பித்தார். பல சோதனைகளும் இடையூறுகளும் இவரின் பணியை செய்ய விடாமல் தடுத்தன. ஆயினும் ஒத்த மனதுடையவர்களின் கூட்டு முயற்சியால் மாபெரும் சீர்திருத்தத்தை இங்கிலாந்தில் ஏற்பட செய்தார். ஆண்டவர் வரலாற்றில் செயலாற்றுகிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக நிலைநிறுத்தி காட்டினார். இங்கிலாந்தில் புரட்சி ஏற்பட்டது. அடிமைத்தனத்துக்கு எதிரான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. மக்கள் சமமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்வதற்கு வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் காரணமானார். அன்பரே, நம்மை சுற்றி வாழும் மக்களுடன் சமத்துவமாக பழக முயற்சி செய்வோமா? அன்பே நமது ஊழியத்தின் அஸ்திபாரமாக இருக்குமானால் நாம் ஜீவியத்தில் பிரயோஜனம் உண்டு. மற்றபடி அது பூமிக்கும் மற்றவர்களுக்கும் பாரமாகத்தான் இருக்கும் என்பது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் வழியிலே நமக்கு கிடைக்கும் கருத்து. ஆண்டவரே, அடிமைத்தன முறைகளை ஒழிக்கும் கருவியாக என்னையும் பயன்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.